everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹால் தான் பார்க்க போறோம், Zudio and West Side Hall. So let's get into the video. ரீசெண்டா வந்து Zudio and West Side வந்து போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு இந்த வாட்டி அதிசயமா Zudioல வந்து அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயரா நான் Zudioல இருந்து பெருசா எதுவுமே வாங்கல. நான் எப்ப போனாலும் எங்க ஏரியால இருக்கிற Zudio போவேன். எனக்கு எதுவுமே பிடிக்காது. அங்க கலெக்ஷன்ஸ் ஏதோ ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் தோணும். பட் டி நகர் Zudio போனா அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இது எங்க ஏரியாவுக்கு ஓரவஞ்சனை பண்ணி அவங்க தரமாட்டாங்க போல. இது இன்னும் டெவலப் ஆனா கொடுப்பாங்களா இருக்கும் தெரியல. பட் இந்த வாட்டி வந்து Zudio போயிருந்தப்போ எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கிருந்து வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓரளவுக்கு ரொம்ப நிறைய இல்லை, குட்டியா பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான், Zudio அண்ட் வெஸ்ட் சைட் ரெண்டுலையுமே இவ்வளோதான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோல் வாங்கினேன். எதுக்காகனா நான் ஸ்கூட்டர்ல போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போ பைக்ல ஸ்கூட்டர்ல போனாலும் மூஞ்சில வந்து கறி பூசின மாதிரிதான் ரிட்டர்ன் வர்றேன் வீட்டுக்கு. சரி, அதனால எனக்கு வந்து என்னன்னா இந்த இது வந்து கட்ட தெரியாது. லைக் எல்லாரும் இப்படி கண்ணு மட்டும் தெரியற மாதிரி கட்டுறாங்க இல்லையா. ஸோ அது நான் என்னோட துப்பட்டா வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்தது இல்லை. அதனால இவ்வளவு நாள் வந்து இது வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்கினது இல்லை. சரி, இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வாங்கினாதான் மேபி யூடியூப்ல டுட்டோரியல் அந்த மாதிரி பார்த்து கத்துக்கலாம், கட்டுறது தானே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோல் ஒன்று வாங்கினேன். அது வந்து 99 rupeesன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது எல்லாமே மேக்சிமமே 899 தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த கலர், இந்த பிரிண்ட், அப்புறம் இது அங்கங்க வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கும் இருக்கு. ஆக்சுவலா பின்னாடியுமே இந்த பிரிண்ட் இருக்கு நெக்கு கீழே. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. எஸ் சைஸ் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஃபிட்டா தான் இருக்கு. நமக்கு ஸ்லீவ்ஸுமே கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா லூஸா, சென்னை வெதருக்கு செம்ம ஹாட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால இந்த ஷர்ட் வந்து எடுத்தேன் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குல்ல, நல்ல காட்டன், ரொம்ப சாஃப்டா சூப்பரான மெட்டீரியல்ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷர்ட். இது வந்து 499 599. சூப்பர் ஒர்த் இட். நெக்ஸ்ட் ஒன், இது கலரே அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஒரு மாதிரி ஒரு சீ கிரீன் அழகா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வச்சு நல்லா இருந்துச்சு. இந்த கலருமே ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்தது. அதனால இந்த கலர் வந்து சூஸ் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட். எனக்கு வந்து பார்த்த உடனே பிடிக்கல. அவங்க சொன்னாங்க யூஸ்வலாவே அவங்களோட செலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அவங்கள நம்பி ட்ரையல் ரூம் எடுத்துட்டு போய் போட்டு பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் எடுத்த சைஸ் வந்து எம். இதுல வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்மாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டுக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெஸ். அண்ட் ரீசெண்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் ட்ரெஸ் எடுக்க போறோம்னு வைங்களேன், நான் வந்து சரி மாடஸ்டா எடுக்கலாம், ஸ்லீவ்லெஸ் இல்லாம நல்ல ஸ்லீவ்ஸ் வச்சு பிரிட்டியா அழகா ட்ரெண்டியா எடுக்கலாம்னு போனா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் அது ட்ரெண்டியா இருந்துச்சுன்னா ஒண்ணு அது ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்லீவே இல்லாம ஸ்ட்ராப்லெஸ்ஸா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. உங்க யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? லிட்டரலி ரீசெண்டா ஷாப்பிங் போனா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் வந்து அங்க இருக்கிற கலெக்ஷனோ பிரிண்ட்ஸோ அழகா இருக்கு. பட் அதோட டிசைன் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சேட். பாருங்க, இதுவுமே ஸ்லீவ்லெஸ் தான். ஸ்லீவ்ஸோட நல்ல ட்ரெஸ் நான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெஸ். அதுக்கப்புறமா வர்றது இந்த Zudio பர்ச்சேஸ்லேயே ரொம்ப ஃபேவரட், இந்த ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டா அதுல வந்து மெரூன் கலர்ல குட்டி குட்டி ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் வச்ச இந்த வந்து ஒரு மிடி ட்ரெஸ். இது வந்து ஒரு நீ லெங்த் வரும். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் இந்த இடத்துல லைக் இந்த வெயிஸ்ட்ல மட்டும் சின்னதா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா முன்னாடி வந்து இந்த மாதிரி கார்செட் டைப்ல இந்த மாதிரி இருக்கு வெயிஸ்ட்ல. ஸோ அதுக்காக அந்த இடம் ஃபிட்டா இருக்கணுன்றதுக்காக பின்னாடி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரா இருக்கு நம்ம வேர் பண்ணும்போது. அண்ட் இது வந்து காட்டன்,
சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் எனக்கு போட்டு பார்த்தப்போ எனக்கு போட்டிருந்தப்போ எனக்கே பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ இது ஒன்று எடுத்தேன். லாஸ்ட் ட்ரெஸ் ஃப்ரம் ஸ்டூடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீ கிரீன் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ. இது கிட்டத்தட்ட சேம் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இங்க மேல வந்து பிளெயினா, கீழே மட்டும் அந்த ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்கும். பட் இதுல என்னன்னா நெக்ல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு அழகா டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலரும் அழகா இருந்தது. அண்ட் இந்த பிரிண்ட், எனக்கு இந்த பட்டன் டீடைல்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இதையும் எடுத்துட்டேன். சரி, அகெயின் இதுவுமே ஸ்லீவ்லெஸ் தான். அண்ட் இதுல எம் சைஸ் வந்து தேடினேன். எனக்கு என்னன்னா எஸ் வந்து ரொம்ப ஃபிட்டா கரெக்டா இருக்கு இப்பெல்லாம். ஸோ எம் சைஸ் தான் போறேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றனால. பட் இதுல எம் சைஸ் தேடி பார்த்தேன், இல்ல. அதனால எஸ்ஸே எடுத்துட்டேன். எஸ்ஸுமே கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கறனால நல்லாவே ஃபிட்டா இருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் ட்ரெஸ் ஃப்ரம் ஸ்டூடியோ. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் சைட். வெஸ்ட் சைட்ல வந்து இந்த 2 பீஸ் எடுத்துருங்க. ரெண்டுமே என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஷர்ட். இது ஏதோ எனக்கு ஏதோ ஒரு மினி ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டு ஃபிட்டான டிஷர்ட். இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாம் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தது. இது வந்து எம் சைஸ். நான் சரி இது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, எஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ் தேடினேன். எஸ் கிடைக்கல. ஸோ எம் எடுத்துட்டோம். செம்ம லூஸான ஒரு ஃபிட். நான் வந்து இங்க இமேஜ் வந்து அட்டாச் பண்றேன். செம்ம லூஸா இருக்கு. பட் போட்டுக்கிறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏதோ ஜெர்சி மாதிரி இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க, லைக் இது என்ன ரேஸா இல்ல எதுவும் ஸ்போர்ட்ஸா, அது எனக்கு தெரியல. பட் லீக் பிரீமியர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷனுமே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நேவி ப்ளூ ஒயிட். ஸோ இது சூப்பரா இருக்கா. ஸோ இது ஒரு டிஷர்ட் எடுத்தோம். லாஸ்டா வெஸ்ட் சைட்ல வந்து மை ரீசன்ட் அப்சஷன், இந்த மினி ஸ்கர்ட். நல்லா இருக்குல்ல, லைக் அந்த டிஷர்ட்ல இருக்கிற அதே ப்ளூ கலர். பட் அந்த ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப லூஸா இருக்கு. அது போட்டுட்டு இந்த இது போட்டோம்னா ஆக்சுவலா ஸ்கர்ட் போட்டிருக்கிறதே தெரியாது போல. அது அவ்வளோ லாங்கா இருக்கு. பட் நல்லா இருக்குல்ல இது. இந்த ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் ஸ்கர்ட்டுக்குள்ள நம்ம ஷார்ட்ஸ் எதுவும் போட தேவையில்லை. உள்ளேயே அவங்களே ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும். ஸோ வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வேர் பண்ணிக்கலாம் இதை. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்கர்ட். எனக்கு இப்பெல்லாம் மினி ஸ்கர்ட் மேல ஒரு அப்சஷனா இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், எங்கேயாவது வேர் பண்ணுவேன். நல்லா இருக்குல்ல. இது ரெண்டுமே ஆக்சுவலா 599 699 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் போட்டுக்க ரொம்ப கம்ஃபியா இருந்தது. அண்ட் இதோட சைஸ் வந்து 28. அங்கே 30 தான் என்னோட சைஸ். 30 தேடணும் இல்லை. ஸோ 28 ட்ரை பண்ணேன். 28 கரெக்டாக ஃபிட்டாக தான் இருக்கு. ஸோ 28 வந்து எடுத்துட்டோம். இதெல்லாம் தான் நான் வந்து வெஸ்ட் சைட்ல இருந்து வாங்கினேன். ஜூடியோல வாங்கினது காட்ட மறந்துட்டு பாருங்க. இது வந்து ஜூடியோல வந்து இந்த செயின் வந்து வாங்கணும். தெரியுதா, அழகா இருக்குல்ல. இந்த ஒயிட் அண்ட் ப்ளூல வந்து ஒரு மாதிரி ஷெல் ஷேப்ல அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பிரிண்ட் அழகா இருந்தது. ஸோ நல்லா இருக்கும். மேபி நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸோட கூட இது வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி செயின் வாங்கினேன். அதோட ஒரு குட்டி இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க, அழகா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 199. நல்லா இருக்குல்ல. ஆனா சரி எங்கேயாச்சும் வெளில போகும்போது அப்படியே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் தான் வந்து நான் ஸ்டூடியோ அண்ட் வெஸ்ட் சைட்ல பர்ச்சேஸ் பண்ணது. பட் இதெல்லாம் வந்து நான் சேலுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ லைக் ஆகஸ்ட்ல வந்து அவங்க 2 பேருமே சேல் போட்டிருப்பாங்க. பட் நம்ம போனா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ சேட். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.